நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கும்படியாய் இந்த ஜோஸ்வா டிவி மூலமாக உங்களை சந்திக்கும்படியாய் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் வாய்ப்பு கொடுத்ததற்காக தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நம்முடைய கண்களும் நம்முடைய இருதயமும் நம்முடைய செவிகளும் திறந்திருக்கும்படியாய் பரலோக தந்தையேமை துதிக்கிறோம் ஐயா. எங்களுக்கு குற்றம் குறைகள் எதிர்ந்தாலும் எங்களை மன்னிச்சிருங்கப்பா. எங்களோடு நீர் பேசும்படியே நாங்கள் செபிக்கிறோம். நீர் பேசுகிற ஆண்டவர், இதுவரைக்கும் நடத்தி வந்த என் அன்பு தெய்வம், நீர் பேசும்படியே நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளில் கர்த்தர் நம்ம இந்த நாட்களில் கடந்த காலம் என்பதை குறித்து நம்ம கூட பேச போகிறார். பாருங்க, கடந்த காலம் இந்த வருடத்தில் நாம் இறுதி நாட்களில் வந்து நிற்கிறோம். உபாகமம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் அப்படி எழுதியிருக்கிறது. ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்துக்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே என்று தீர்க்கன் சொல்லுகிறார். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல இதுவரைக்கும் நம்மை சுமந்து கொண்டு வந்திருக்கிறாராம். உங்களையும் இது பார்த்து கொண்டிருக்கின்ற தேவச்சனமே, ஊழியங்களையும் ஸ்தாபனத்தையும் திருச்சபைகளையும் நம்மையும் பேசுகிற ஒருவேளை அடிமையை கூட எல்லாரையும் நம்மை இதுவரைக்கும் ஒரு தகப்பன் சுமந்து கொண்டு வந்தது போல சுமந்து கொண்டு வந்திருக்கிறார் நம் ஆண்டவராகிய தேவன். இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா, இந்த கடைசி நாட்களில், இந்த 2024 இந்த கடைசி நாட்களில் நாம் வந்து நிற்கிறோம். ஒருவேளை நம்ம சுமந்து வந்த பாதைகள் கரடுமுரடான பாதைகள் தான், நமக்கு நடக்க முடியாத பாதைகள் தான். ஆனால் நம்மை கடந்து நம்மை சுமந்து வந்தார். கடந்த நாட்களில் கண்மணிவோ கருத்துடன் நம்மை காத்தாரே, கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் ஈந்ததால் சோஸ்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே, நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோ. என்ன கண்பான தேவச்சனமே, நம்மை சுமந்து கொண்டு வந்திருக்கிறார். இதுவரைக்கும் எத்தனை பாதைகள். ஏசாயா 63ஆம் அதிகாரம் பாருங்க, அந்த வசனம், அந்த பாகம் 1:31 கூட எப்படி எழுதியிருக்குன்னா, இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் கடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. நம் தேவன் சுமந்து கொண்டு வந்தார். நம்முடைய பெற்றோர்லாம் ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் நம்மை சுமந்தார்கள். அதுக்கப்புறம் நடத்தி கொண்டு வந்தாங்க. அப்புறம் நம்மளை திருமணம் முடித்து கொடுத்தாங்க. ஒருவேளை அவங்க கடந்து சென்றிருக்கலாம், இன்னும் இருந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் கூட நம்ம ஆண்டு இது வரைக்கும் நம்மை சுமந்து கொண்டு வந்திருக்கிறாராம். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஏசாயா 63ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய வார்த்தை அப்படி எழுதியிருக்கிறது. பார்த்தீங்கன்னா, வசனம் சொல்லுகிறது, 63ஆம் அதிகாரம், ஜீசஸ் நன்றி ஆண்டவரை, ரீமான சந்தர பூக்களை 9ஆம் வசனத்தில் எழுதியிருக்கிறது. தேங்க்யூ. அதை நீங்கள் வேதத்தை எடுத்து கொள்ளலாம். 9ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார், அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களிலெல்லாம் அவர்களை சுமந்து கொண்டு வந்தார் என்று எழுதியிருக்கிறது. நம்மளை சுமந்து கொண்டு வந்தாராம். எப்படி எழுதியிருப்பாருங்க? நம்மளுக்கு நடக்க முடியாத பாதை, பூர்வ நாட்களிலெல்லாம் நம்மை சுமந்து கொண்டு வந்தாராம். இவ்வளோ அழகாக அந்த 63 ஏசாயா 63:9 நம்மளை சுமந்து கொண்டு வந்த தெய்வத்துக்கு நாம் நன்றி செலுத்தும்படி நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நடக்க முடியாத பாதைகள் ஏராளம் அல்லவா?
எத்தனை பாதைகள், எத்தனை மரண போராட்டங்கள், எத்தனை பலவீனங்கள், எத்தனை வறுமைகள், எத்தனை கண்ணீர்கள், எத்தனை இல்லாமைகள், எத்தனை வார்த்தைகள், எத்தனை வேதனைகள், எத்தனை பிசாசினால் வருகிற தந்திரங்கள், எத்தனை மனுஷ சூழ்ச்சிகள், எத்தனை நம்மை பாரப்படுத்தினது. ஆனாலும் எல்லா நெருக்கங்களிலும் உங்களையும் என்னையும் சுமந்து கொண்டு வந்தாராம். ஆமாம், உண்மைதானே? நாம் நன்றி செலுத்துவோமா? நம்மை சுமந்து வந்தார், சுமந்து வந்தார். நம்மை சத்துரு இழுக்க முடியவில்லை. இழுத்தாலும் அவன் கரத்தில் அவர் கொடுக்கவில்லை. ஏனென்றால் அவருடைய கரத்திலே நம்மை வைத்திருந்தார். நம்மை பொறித்து வைத்திருக்கிறார். அவர் உள்ளங்கையிலே பொறித்து வைத்திருக்கிறார். யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் அப்படி எழுதியிருக்கிறது அல்லவா? ஓ, நம்மை பாருங்க, சத்துரு வெள்ளம் நம்முடைய அழிக்கும்படியாய் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அவைகள் பரிபூர்ணப்படும் வந்தேன் என்று ஆண்டவராகிய தேவனுக்கு இயேசுவா சொன்னாங்களே. நமக்கு நம்முடைய பாருங்க, நம்முடைய வார்த்தை, நம்முடைய வாழ்க்கையை நினைச்சு பாருங்களேன். அவன் கையில் நம்மளை ஒப்பு கொடுக்காதபடி நமக்கு ஜீவன் கொடுக்கவும் பரிபூர்ணமாய் ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். கடந்து வந்த நாட்களை நினைத்து பாருங்கள். நம்ம குடும்ப வாழ்க்கையில், நம்முடைய பிள்ளைகள் காரியங்களில், நம்ம நெருக்கப்பட்ட நாட்களில் நம்மை சுமந்து வந்தார். ஒருவேளை ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் வாசித்தோமானால் பார்த்தீங்கன்னா, ஈசாக்குக்கு விரோதமாய் எத்தனையோ தொழில்துறைகளில் அவனுடைய துறவுகளெல்லாம் மூடி போட்டார்கள். நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் அதில் நடந்ததல்லவா? துறவுகளை மூடி போட்ட துறவுகளை கர்த்தர், அவன் எத்தனையோ துறவுகளை மூடினாலும் கர்த்தர் ரெகோபோத்து திறந்து கொடுத்தார். இன்றைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில் இதை பார்த்து கொண்டிருக்க தெய்வச்சனமே, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் யோசித்து பாருங்க. நம்ம நினைச்சோம் இதோடு நம்முடைய வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கலாம். நிறைய பேருக்கு நாம் நினச்சிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கை நம்மளுடைய அவ்வளோதான், நம்முடைய குடும்பம் அப்படியே க்ளோஸ் தான். நம்முடைய தொழில்துறைகள், நம்முடைய பிள்ளைகள் காரியங்கள், ஒருவேளை நம்முடைய ஊழியங்கள் கூட நின்று போயிட்டுன்னு நம்ம நினச்சிருக்கலாம். ஆனால் அந்த நாட்களில் நமக்கு ஒரு புதிய துறவுகளை திறந்து தந்தாரே. நினச்சி பாருங்க, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. எத்தனையாய் நம்மை நடத்தி கொண்டு வந்தார். எத்தனையாய் மனுஷர்கள் கூட நம்மளை மறந்து போயிருக்கலாம். எல்லாரும் நம்ம இனஜன பந்துகள் கூட நம்மை மறந்திருக்கலாம். ஆனால் நமக்கு ரெகோபோத் திறந்து கொடுத்தாரே. ஈசாக்கு திறந்து கொடுத்தார் பாருங்களேன். துறவுகளெல்லாம் மூடினது உண்மை, வெளியே பத்தினது அவங்க தொடர்ந்து துரத்தினது உண்மை. ஆனால் 26ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 26-22 சொல்லி இருக்கிறது, பின்பு அவிடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினார்கள். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அவர்கள் அப்பொழுது அவன் நாம் தேசத்தில் பலுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டார்கள். ரெகோபோத் ஒரு பெரிய பலுகி, பெருகுகிற பிளஸ்ஸிங்கை கர்த்தர் கொடுத்தார். நம்மை எப்படி நடத்தினார் அல்லவா? யோசித்து பாருங்கள். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்லை. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. இயேசு எல்லாமாய் நமக்கு இருந்தாரே. நமக்கு போதுமானவராய் இருந்தார், நம்மை போஷிக்கிறவராய் இருந்தார், நம்மை தூக்கி சுமந்தார், நம்மை நடத்தினார், தேற்றினார், நம்மை அணைத்தார், நம்மை சுகமாக்கினார், எல்லாவற்றிலும் சுமந்து வந்தார். கடந்த காலத்தில் நமக்கு ரெகோபோத் தந்தார். தெய்வ பிள்ளைகளை யோசித்து பாருங்கள். பிள்ளைகளை பாஸ் பண்ண வைத்தார், பிள்ளைகளுக்கு திருமணம் முடித்து கொடுத்திருக்கிறார். யோசித்து பாருங்கள், எத்தனை காரியங்கள் சேர்த்து இருக்கிறார். இந்த வருஷத்தை கொஞ்சம் எண்ணி பாருங்கள். நம்ம பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியங்களை கொடுத்திருக்கலாம், பிள்ளைகள் காலேஜ் முடித்திருக்கலாம், வேலை வாய்ப்புகளை கொடுத்திருக்கலாம், எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். அதுதான் கடந்த நாட்களில் செய்த ரெகோபோத். நன்றி சொல்லலாமா? நம்ம ஆண்டவர் எவ்வளவா எங்களை நடத்தியிருக்கிறீங்கப்பா அப்படி என்று நாம் நன்றி செலுத்த போகிறோம். எனக்கு அன்பான சகோதரிகளே, எனக்கு அன்பான பெற்றோரே, அந்த பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு அப்படி எழுதியிருக்கிறது, என்னை தோளில் மீது சுமந்து கொண்டு நடத்தி வருவதை என்று பக்தன் பாடுகிறார். ஆமாம், தோள் மேலே நம்மளை சுமந்து நடத்தி இன்னைக்கு வரைக்கும் நடத்தி வருகிறார். கடந்த நாட்களை நினைத்து
இந்த 12வது மாதத்தில் நம்ம அதிகமாய் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். நல்லா நன்றி செலுத்துங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. ஏசப்பா உங்களுக்கு நன்றி அப்பா, எங்களுக்கு எவ்வளவா எங்களை நடத்துனீங்க என்று நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். எவ்வளவா எங்களை பாதுகாத்தீங்க. மரண பள்ளத்தாக்கில் கூட எத்தனையோ மரண போராட்டங்கள், எத்தனை காரியங்கள், எத்தனை பயங்கள், எத்தனை காரியங்கள், நெருக்கின எல்லா உபத்திரவங்களுக்கும் நம்மை நீங்களாக்கி மீட்டாரே, நன்றி செலுத்துவீர்களா? இரண்டாவது ஏசாயா 46 பார்த்தீங்கன்னா கடந்த காலம், அதை நினச்சி நன்றி செலுத்துங்க. இங்கே வசனம் சொல்லுகிறது, ஏசாயா 46ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் கர்த்தருடைய வார்த்தை எழுதியிருக்கிறது. பார்த்தீங்கன்னா 46 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், ஓ மை காட், நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. உங்கள் முதிர்வு 4ஆம் வசனம், உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். என்ன செய்வாராம்? நம்மளை முதிர் வயது வரைக்கும். இந்த தேவன் கடந்த நாட்கள் மாத்திரம் நம்மை நடத்துகிற தேவன் அல்ல, நம்மை பாதுகாக்கிற தேவன் அல்ல, நம்மை சுமந்து நடத்துகிற தேவன் அல்ல. இங்கே வசனம் சொல்லுகிறது, நம்மளுக்கு சட்டமே வார்த்தை தான். வார்த்தை சொல்லுகிறது, உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன் சொல்கிறார். அப்போ சொல்கிறாரு, இப்போ நிகழ்காலம், இந்த நிகழ்காலத்தில் ஆண்டவராகிய தேவனாகிய கர்த்தர் உங்களை பார்த்து, என்னை பார்த்து சொல்லுகிறார், நம்முடைய எல்லா தேவஜனங்களை பார்த்து, ஊழியர்களை பார்த்து, மிஷினரிகளை பார்த்து ஒருவேளை கலங்கி கொண்டிருக்க இன்றைக்கு நிலைமையை நினச்சி, இன்றைக்கு எப்படி என்ன செய்வோம், நாளைக்கு என்ன செய்வோம், நிகழ்காலம் நம்ம என்ன செய்வோம், துவங்கி நிற்கிற நேரத்தில், தயங்கி நிற்கிற நேரத்தில், தவிர்த்து நிற்கிற உங்களுடைய என்னை பார்த்து தேவனாகிய கர்த்தர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறார் பாருங்களேன், நான் உங்களை நரை வயது வரைக்கும், முதிர் வயது வரைக்கும் தாங்குவேன்னு சொல்கிறார். முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். பயந்து போய் இருக்கிறீங்களா? நாளைக்கு என்ன செய்ய, கிறிஸ்மஸ் எப்படி கொண்டாட போகிறோம், என்ன செய்ய போகிறோம், எப்படி தேவைகள் சந்திக்கப்பட போகிறது? இந்த நிகழ்காலம், ஐயோ இத்தனை பலவீனங்கள், இத்தனை தடைகள், இத்தனை போராட்டத்தில், ஐயோ வறட்சியான நேரத்தில் நாங்கள் இப்படி இருக்கிறோமே என்று சொல்லி அழுது கொண்டு இருக்கிறீங்களா? எல்லாம் ஸ்தம்பிச்சு போய் நிற்கிறீங்களா? ஒருவேளை மருத்துவமனையில் இருக்கிறீங்களா? ஒருவேளை அடைக்கப்பட்டிருக்கீங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறார் பாருங்களேன், அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன் என்று சொல்லுகிறார். ஏசாயா 66ஆம் அதிகாரத்தில் நம்மை சுமக்கிற தேவன் இப்போ நிகழ்காலத்தில் என்ன செய்தார் பாருங்கள். எனக்கு அன்பான பெற்றோரே, இந்த நாட்களில் நம்முடைய பாரத்தெல்லாம் அவர்கிட்ட வச்சுருவோம். எல்லாவற்றையும் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது பார்த்தீங்கன்னா, அவர் எபனேசராய் வெளிப்படுகிற தேவன். எபிரேயரில் 2ஆம் அதிகாரம், அவர் இப்போ நீங்கள் ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு சொல்லுங்கள், இன்றைக்கு கூட ஆண்டவரை, போன தடவை ஆண்டவர் பேசினார், கர்த்தர் மேலே உன் பாரத்தை வைத்து விடுன்னு சொன்னார். எத்தனையோ காரியங்கள் நம்முடைய பாரத்தெல்லாம் மாற்றிக்கொண்டே இருக்கிறார். தேவச்சனமே, நம்ம அதை அநேக வேளையில் மறந்து விடுகிறோம். நாம் மறக்கக்கூடாது, நம்ம பாரத்தெல்லாம் எத்தனையோ மாற்றிக்கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, இங்கே பாருங்களேன், எபிரேயர் 2ஆம் அதிகாரம் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, 16ஆம் வசனம் அப்படி எழுதியிருக்கிறது. ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தாராம். நீங்கள் தேவதூதர் அவரோடு கூட இருக்கிறவங்களுக்கு கூட அவர் உதவி செய்யலையா, நமக்கு உதவி செய்கிறாராம். அந்த வசனம் அப்படி எழுதியிருக்கிறது. எபிரேயர் ஆக்கியன் எழுதுகிறார் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தாராம். ஏன் தெரியுமா? ஆதலால் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். நமக்கு இப்போ எபனேசராய் அவர் உதவி செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆமாம், சோதிக்கப்படுகிறவர்களுக்கு இப்போ நிகழ்காலம், இன்றைக்கு. நாளைக்கு என்ன செய்வோம்? இவ்வளோ தடையாக இருக்கிறதே, என்ன செய்வோம்? ஐயோ, நம்ம பிள்ளைங்க காரியம் எப்படி இருக்கிறது, தூர இடத்துல இருக்கிற பிள்ளைங்க வெளிநாட்டில் மாட்டிட்டு முழிக்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் கலங்கிக்கிட்டு இருக்கீங்களா? இதை பார்த்து கொண்டிருக்க தேவச்சனமே, ஆண்டவர் சொல்கிறாரு, ஒருவேளை வெளிநாடுகளில் கூட சில காரியங்கள் உங்கள் பிள்ளைகள் வர முடியாமல்
சில கையெழுத்தினால தவிச்சு போய் நிற்கலாம். ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறாரு, உங்களை பார்த்து சொல்கிறாரு, நான் எபனேசராக உதவி செய்வேன்னு சொல்கிறாரு. தேவதூதர்கள் கை கொடுக்கல, அவர் எபனேசராய் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்கிறவர். அது மட்டுமா? 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தில், எனக்கு அன்பான தேவஜனமே, எல்லாரும் நீங்கள் வேதத்தை எடுத்துக்கொள்வோம். நமக்கு அவர் உதவி செய்கிறவர். நம்மளுக்கு மனிதர்கள் உதவி விருதா என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தில் அப்படி எழுதியிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, எல்லாரும் வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நாக்கரபு கர்த்தருடைய வார்த்தை அப்படி எழுதியிருக்கிறது. பார்த்தீங்கன்னா இங்கே பெலிஸ்தன் வருகிறான். பெலிஸ்தன் இஸ்ரவேல் ஜனங்களை முறியடிக்கும்படியாய் துரத்தி கொண்டு வருகிறார்கள். ஆனால் ஒரு தீர்க்கதரிசி ஜெபிக்கிறார். 9ஆம் வசனத்தில், அப்பொழுது சாமுவேல், பாருங்க 8ஆம் வசனத்தில் சொல்கிறாங்க, சாமுவேலை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளும். உதவியற்ற சூழ்நிலையில் இருக்கிறார்கள். ஜெபிக்கிறாங்க. சாமுவேல் ஜெபிக்கிறார். ஜெபித்த உடனே ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா? 10ஆம் வசனத்தில், சாமுவேல் சர்வாங்க தகன பலி செலுத்துகையில் பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். கர்த்தர் மகா பெரிய இடிமுழக்கங்களை பெலிஸ்தர் மேலில் அந்நாளிலே முழங்க பண்ணி எல்லாவற்றையும் அழித்தார். தெய்வ பிள்ளையே, இன்றைக்கு பயந்து கொண்டிருக்கிற எல்லா பெலிஸ்தனையும் கர்த்தர் முறியடிப்பார். உங்களுக்கு எபனேசராய் உதவி செய்வார். ஆண்டவர் சொல்றார், எபனேசர் பாருங்க, அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. ஒருவேளை உதவியற்ற சூழ்நிலையில் என்ன செய்வோன்னு கலங்கி நிற்கிறீங்களா? ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு எபனேசர், அவர் உதவி செய்கிறவர். அது மட்டுமா? 10ஆம் வசனம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டார். எபனேசர் என்று இன்றைக்கு நம்முடைய காரியங்களை அப்படி கூப்பிடுங்க. எபனேசரே, இதுவரை உதவின எபனேசரே என்று ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோமா? நம்முடைய காரியங்களில் நமக்கு உதவியற்ற சூழ்நிலையில் இருக்கீங்களா? எனக்கு அன்பான தேவச்சனமே, ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்கிறாரு, எபனேசரேன்னு கூப்பிடுங்க, எபனேசரன் பாடுங்க, எனக்கு உதவி செய்யுங்கப்பா, எங்கள் பிள்ளைங்க தவிக்கிறாங்க. எனக்கு கர்த்தர் அப்படி சொல்லுகிறார். யாரோ ஒருவர் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க, பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் பல விதத்தில் என் பிள்ளை பிரச்சனையோடு இருக்காங்க, வெளியே வர முடியாமல் தவிக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க. கர்த்தனுக்கு அதை காண்பிக்கிறார். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு எபனேசராய் உதவி செய்வேன். நான் சமீபத்திற்கு மாத்திரம் தேவன் அல்ல, நான் தூரத்திற்கும் தேவன் என்று நான் நேசர் சொல்லுகிறார். தேவ பிள்ளையே, இந்த பாதையில் ஒருவேளை நீ ஏற்றமாய் வேறு பாதையில் உனக்கு நடக்க முடியாமல் தவித்து கொண்டு இருக்கிறாயா? கர்த்தர் சொல்லுகிறார், இந்த நாட்களில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு எபனேசராய் உதவி செய்கிறவராய் வெளிப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர்ட்ட வருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெபித்த பொழுது, சாமுவேல் ஜெபித்த பொழுது எல்லா பெலிஸ்தனை முறியடித்து கர்த்தர் உதவி செய்தார். எல்லா தடைகளையும் உடைத்தார். எல்லாவற்றை காரியத்தை மாறுதலாக முடிய செய்தார். எனக்கு அன்பான தேவச்சனமே, இந்த நாட்களில் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்களேன், உனக்கு நான் உதவி செய்வேன். எதெல்லாம் உனக்கு முடியலையோ அதெல்லாம் நான் உனக்கு முடிய செய்வேன். எதெல்லாம் நீ தவிக்கிறாயோ நான் உனக்கு அந்த காரியத்தில் எல்லா தத்தளிப்பை மாற்றி நான் உதவி செய்கிறவராய், நான் உனக்கு எனக்கு எல்லாமாய் வெளிப்படுவேன். ஏனென்றால் அவர் 14 பேர் சிறந்தவர், அவர் 14 பேர் சிறந்தவர், அவர் சாரோனின் ரோஜா, அவர் பள்ளத்தாக்கின் லீலி தேவஜனமே. இந்த நாட்களிலே கர்த்தராகிய தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ எதை குறித்தும் கலங்காதே, நான் உனக்கு எபனேசராய் வருவேன். தகப்பன் இல்லையா, தாய் இல்லையா, சகோதரர் இல்லையா, கணவன் இல்லையா, மனைவி இல்லையா, எந்த காரியத்தில் தவித்து கொண்டிருக்கிறீர்கள்? கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு எல்லாமாய் வருவேன், எபனேசராய் வருவேன். பிள்ளைகள் மறந்து விட்டார்களா? கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு எபனேசராய் வருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஏற்றமாய் தோன்றும் பாதைகளில் எல்லாம் தேவ பிள்ளைய தவித்து கொண்டிருக்கிறாயா? ஆண்டவர் அப்படி சொல்றார் பாருங்களேன், ஏற்றமாய் தோன்றும் பாதைகளில் எல்லாம் பின்னிலே தாங்கிடும் உள்ளங்கை அழகு, சறுக்கலாய் தோன்றும் பாதைகளில் எல்லாம் பின்னலாய்
தாங்கிடும் விரல்கள் அழகு. நான் எந்த நிலை என்றாலும் என்னை விட்டு போகாமல் நிற்பதல்லோ உம் அழகு. நான் எந்த நிலை என்றாலும் என்னை விட்டு போகாமல் நிற்பதல்லோ உம் அழகு. விட்டு கொடுக்காத பேரழகு. உயர்மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். பாதை நடக்க முடியலையா? ஆண்டு உங்களுக்கு உதவி செய்ய வந்திருக்கிறார். ஏற்றமாய் தோன்றுகிற பாதையிலே கரம் பிடித்து நடத்த போகிறார். உங்களை தாங்கி நடத்த போகிறார். ஏந்தி நடத்த போகிறார். உங்களை சுமந்து நடத்த போகிறார். என் நினைகள் மூன்றாவது ஒரு காரியத்தை நாம் சுருக்கமாய் பார்க்கலாம். எனக்கு அன்பான கடந்த நாட்களெல்லாம் நன்றி சொல்லுங்க. இன்றைக்கு அவர் உதவி செய்கிறவர் நமக்கு வந்திருக்கிறார். கணவனுக்கு உதவி செய்ய, மனைவிக்கு உதவி செய்ய, பிள்ளைகளுக்கு உதவி செய்ய, பெற்றோர்களுக்கு உதவி செய்ய, எல்லா தவிப்பில் இருக்கிற தேவ ஜனங்களுக்கு உதவி செய்ய வந்திருக்கிறார். மூன்றாவது எதிர்காலம். ஏசாயா 46ஆம் அதிகாரம் அந்த 4ஆம் வசனம் எழுதியிருக்கிறது. கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த வசனம் எழுதியிருக்கிறது, எனக்கு அன்பான தேவச்சனமே, வேதத்தை மாத்திரம் நாம் வாசிப்போம். வேதத்தில் தான் விடுதலை. குமாரன் விடுதலையாக்கினார், மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை எழுதியிருக்கிறது அல்லவா? இந்த வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எதிர்காலம் நம்மை தப்புவிக்கிற தேவன். அன்றைக்கு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகை தப்புவித்த நம் ஆண்டவர். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை தப்புவிப்பேன் மகளே, நான் உங்களை தப்புவிப்பேன். வரப்போகிற நாட்களில் எல்லாவற்றிலும் நான் உங்களை தப்புவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, எப்படி தப்புவிப்பார் தெரியுமா? என்ன செய்வாராம்? மூன்றாவது ஆண்டு சொல்கிறாரு, சங்கீதம் 46ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தில் இருக்குது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன். ஆண்டு சொல்கிறாரு, மூன்றாவது தேவ சமூகத்தில் காத்திருங்கன்னு சொல்கிறார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்கள் நம்முடைய தேவன். மரண பரிந்து நம்மை நடத்துவாராம். சங்கீதம் 48ஆம் அதிகாரத்தில் அப்படி எழுதியிருக்கிறது. 14ஆம் வசனத்தில் நம்மளை மரண பரிந்து நடத்துவாராம். ஏன்னா நம்மை சுமக்கிற தேவன், நம்மை தாங்குகிற தேவன், நம்மை தப்பு வைக்கிற தேவன் சொல்கிறாரு, நான் உன்னை மரண பரியந்தம் நடத்துவேன், நான் உன்னை இடையில கைவிட மாட்டேன்னு சொல்கிறார். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, மத்தேயு 28ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் ஆண்டு சொல்கிறாரு, நான் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்கள் கூட இருப்பேன்னு சொல்கிறார். ஆமாம், உங்கள் கூட இருப்பேன்னு சொல்கிறார். நண்பர்கள் மறந்து போகலாம், ஒருவேளை பணம் கூட நம்மளை விட்டு போயிருக்கலாம், அநேகம் நம்மை விட்டு கடந்து போயிருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய காரியங்களில் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்திருந்த அநேகர் உங்களை விட்டு ஆண்டவர் வெளியே போயிருக்கலாம். நம் தேவன் சொல்லுகிறார், வானத்தையும் பூமி சிருஷ்டித்த, நமக்காக ஜீவனை கொடுத்த, நமக்காக ரத்தம் சிந்தின, நம்மை மீட்டெடுத்த, நம்மை ரட்சித்த, நம்மை அபிஷேகித்த, நமக்கு தீர்க்க தரிசன வரங்களை கொடுத்த, அந்நிய வாசையை கொடுத்த, நமக்கு விடுதலையை கொடுத்த, நம்ம சமாதானத்தை கொடுத்த, நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்த தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, நான் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்கள் கூட இருப்பேன்னு சொல்கிறாரு. ஆமாம், எனக்கு அன்பான தேவஜனமே, சங்கீதம் 31:15 சொல்லுது, காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது, நாளைய குறித்து கலங்காதீங்க, என் குடும்பத்தை நீங்கள் நடத்துங்கப்பா, எங்கள் பிள்ளைகளை நீங்கள் நடத்துங்க. அநேக பெற்றோர் பார்த்தீங்கன்னா 2 பிள்ளைங்க இருந்தால் ஒரு பிள்ளை கஷ்டப்படுது, ஒரு பிள்ளை ரொம்ப வேதனைப்படுத்துது குடும்பத்தை, ஒரு பிள்ளைய வச்சு சந்தோஷம், ஒரு பிள்ளைய வச்சு வருத்தங்கள். படிப்பில் அப்படி தான், வேலையில் அப்படித்தான், திருமணம் முடித்தாலும் பிள்ளைகள் அப்படி. நிறைய பேரண்ட்ஸ் கண்ணீரோடு இருக்காங்க. நீங்களும் கூட அப்படி இருக்கீங்களா? ஐயோ, ஒரு மகனை வைத்து கஷ்டம், ஒரு மகளை வைத்து பிரச்சனை நினச்சிட்டு இருக்கீங்களா? அன்று சொல்கிறாரு, நான் எதிர்காலம் என் கரத்தில் கொடுத்துரு, நான் அவன் கூட. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதாக்காலம் நம்முடைய தேவன், நம்மை நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறான். ஒருவேளை எனக்கு அன்பான தேவஜனமே, நம்மளை முடிவு வரைந்து நடத்துவாராம். ஒரு காரியத்தை நமக்கு என்ன சொல்லுகிறார் தெரியுமா? பாருங்க, நான் வேதம் வாசித்து கொண்டிருக்கும் எனக்கு ஆண்டவரோடு பேசினார். ஏசாயா 41ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் ஆண்டவர் பேசினார். கடந்த காலம் நம்மை நடத்தி வந்தார், சுமந்து வந்தார், அதுக்கு நன்றி மாத்திரம் சொல்லுவோம். நம்மத்தை எல்லாவற்றையும் நம்ம கண்ணீர் எல்லாம் துடைத்தார். யோசித்து பாருங்க,
நன்றி செலுத்துங்க, ஃபுல்லாக நன்றி சொல்லுங்க. நன்றி செலுத்திட்டே வேலை செய்யுங்க, நன்றி செலுத்திட்டே கிச்சனில் இருங்க, நன்றி செலுத்திட்டே பெட்ரூமுக்கு போங்க. எனக்கு அன்பான தேவசனமே, நம்ம இன்னைகள் காலத்தில் நமக்கு எபனேசராக உதவி செய்கிறேன்னு சொல்கிறாரு. எல்லா காரியங்களும் பொறுப்படுத்திக் கொள்வார். வெளிநாட்டில் இருக்கிறவங்க பிள்ளைங்க வருவாங்க, உங்ககிட்ட பேசாமல் இருக்க பிள்ளைங்க உங்கள் பிள்ளைங்க வருவாங்க, உங்கள் பையங்க உங்களை வெறுக்கிற பிள்ளைங்க உங்களை நேசித்து வருவாங்க, உங்கள் கணவர் வருவார், உங்கள் மனைவி ஒரு வேளை உங்களுக்கு ஒரு வித்தியாசமாக போயிட்டு இருக்க மாதிரி தெரியுதா, அந்த மனைவியை கர்த்தர் திருத்துவார். தெய்வ பிள்ளையை கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். என்ன செய்வாராம் தெரியுமா? தப்பு வைக்கிற தேவன் என்ன செய்வாராம்? ஏசாயா 41 அதிகாரம் 17, 18, 19, 20 பார்த்தீங்கன்னா வரப்போகிற நாட்களில் இப்படிப்பட்ட பிளஸ்ஸிங்கே உங்களுக்கு தருவாராம். என்ன தருவாராம் தெரியுமா? சிறுமையும் எளிமையும் ஆனவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். நம்மளை கைவிடவே மாட்டாராம். ஆமாம், என்ன சொல்கிறார் தெரியுமா? உயர்ந்த மேடுகளில் ஆறுகளில் பள்ளத்தாக்கில் நடுவே ஊற்றுகளையும் திறந்து வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமும் வறண்ட பூமி நீர்க்கழிங்களும் ஆக்கி. ஒருவேளை நீங்கள் வறட்சியோடு இருக்கீங்களா? கடனோடு இருக்கீங்களா? கண்ணீரோடு இருக்கீங்களா? என்ன செய்வோம்? எப்படி இதை மாற்றி மறைப்பதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? அழுதுட்டு இருக்கீங்களா? ஆண்டு இந்த அந்த வசனங்களை கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, விசுவாசிங்க, அறிக்கைப்படுங்க, மனுஷற்ற அழாதீங்க, தேவ சமூகத்தில் அழுங்க. நான் கூட கண்ணீரோடு வந்திருக்கிறேன். ஏசுப்பா ஏசுப்பா தவிர்த்துட்டு வேற எங்கேயும் போகக்கூடாது. தேவ பிள்ளையே, எங்கேயும் விடுதலை கிடையாது. அவருடைய சமூகம் மட்டும்தான் நமக்கு எல்லாம். அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. வேற எந்த நண்பனோ பெற்றோரோ ஃப்ரெண்ட்ஸுகளோ அண்ணனோ எல்லாரும் வேணும், ஆனால் யார்ட்டும் எங்கேயும் ஒன்றும் கிடைக்காது. இந்த வசனம் சொல்லு, வறண்ட தண்ணீர் தடாகமும் வறண்ட பூமியை நீர்க்கணிகளும் ஆக்கி வனாந்தரத்தில் கேதுரு மரங்களையும் சீத்தி மரங்களையும் மிருது செடிகளையும் ஒலிவ மரங்களையும் நட்டு அவாந்திர வெளியில் தேவதாரு விருட்சங்களையும் உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸிங்கை தர போகிறார். பார்த்து கொண்டிருக்கிற இதை கேட்கிற தேவச்சனமே, இது எல்லாருக்கும் நமக்கு செய்ய போகிற ஸ்தாபனத்துக்கு செய்ய போகிறார். ஆமாம், புன்னை மரங்களையும் பாய்மர விருட்சங்களையும் புன்னை மரங்களையும் உண்டு பண்ணுவேன். ஒலிவ மரம் பண்ண போகிறாராம். கர்த்தருடைய கரம் அதை செய்ததென்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும் யாவரும் கண்டு உணர்ந்து, எப்போ இவங்களுக்கு யார் இப்படியா இவங்களை ஆசீர்வதித்தது என்று உங்களை குறித்து பிரமிப்பார்களாம். நம்மை குறித்து தேவநாமம் மகிமைப்படும் தேவச்சனமே, கர்த்தர் இந்த நாளில் உங்களையும் என்னை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாட்களே கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். ஓ எனக்கு அன்பான தேவச்சனமே, எல்லோரும் நம் கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். கடந்த காலத்திற்காக நம்ம நன்றி செலுத்துவோம். நம்ம இந்த வருடம் முழுவதும் பாதுகாத்தாரே. யோசித்து பாருங்க, எத்தனையோ மரணங்கள், எத்தனையோ விபத்துக்கள், எத்தனையோ ஆபத்துக்கள், ஆனால் நம்மை தப்புவித்தாரே, நம்மை பாதுகாத்தாரே. ஓ மை காட், எல்லாரும் கண்களை மூடி நம் கண்ணீரோடு நன்றி செலுத்துவோமா? நன்றி அப்பா சொல்லுவீர்களா? தனிமையின் பாதையில் தகப்பனேவும் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனேவும் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ. எல்லாவற்றையும் ஆண்டுட்டு கொடுத்துருங்க தேவ பிள்ளையே. சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு என்மே, எத்தனை பாசம் என்மே, எத்தனை அன்பு என்மே, எத்தனை பாசம் என்மே. இதற்கு ஈடு என்ன தருவேனா? இதற்கு ஈடு என்ன தருவேனான் பக்தன் பாடுறாரு. என்னை சுமந்து வந்தீங்களே அப்பா, என் குடும்பத்தை சுமந்து வந்தீங்களே, பிள்ளைகளை சுமந்து வந்தீங்களே. பிள்ளைகள் காரியங்கள் எல்லாவற்றையும் ஊழியங்களையும் எத்தனையோ பிரச்சனைகளை நமக்கு சுமக்க முடியாத சுமந்து வந்தார் தெய்வ பிள்ளைய. எல்லாரும் கண்ணீரோடு நன்றி சொல்லுவீர்களா? நன்றி அப்பா, எங்களை சுமந்து வந்தீங்கப்பா, எங்களை சுமந்து வந்தீங்க சொல்லுங்க. ஆண்டவர்கிட்ட சுமந்து வந்த தெய்வம், ஓ நம்மை தாளாட்டுகிற தெய்வம். அவர் எபனேசராய் இருந்து வந்தாரே, நமக்கு எபனேசராய் இருக்கிறார். இப்ப 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 நேற்று இன்று நாளை எபனேசர், எபனேசர் அவர் உதவி செய்கிறவருமா.
ஒருவேளை உதவியற்ற நிலையில் இருக்கீங்களா? யாருமே இல்லை, என்னை நேசிக்க யாருமே இல்லை, எனக்கு உதவி செய்ய ஒருவருமே இல்லை, என்ன விசாரிக்க ஒருவருமே இல்லை என்று கண்ணீரோடு இருக்கீங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், நான் உதவி செய்வேன், நான் உன் கண்ணீரெல்லாம் துடைப்பேன் என்று நேசர் சொல்லுகிறார். உன்னை உதவியற்ற நிலையில் நான் விட்டுற மாட்டேன்னு சொல்றார். எந்த மரணமோ எந்த பாதிப்போ வராது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரெகோபத்தை கொடுத்தவர் தெய்வ பிள்ளையே அன்றைக்கு சொல்றார், நான் உனக்கு ரெகோபோத்தா இருக்கிறேன், நான் உனக்கு எபனேசராக இருக்கிறேன். எபனேசர், நான் உதவி செய்கிறவன், நான் தேவதூதர்கள் கை கொடுக்கல, நான் உனக்கு கை கொடுக்குறேன், உன் பிள்ளைகளுக்கு கை கொடுக்குறேன், ஃபாரின்ல இருக்கிற பிள்ளைகள் கை கொடுத்து நான் கொண்டு வருவேன்னு சொல்றார். செய்ய போகிறார். தூக்கம் இல்லாமல் இருக்கிறீங்களா? பலவீனத்தோடு இருக்கிறீங்களா? இயேசு சொல்லுகிறார், உன்னை சுகமாக்குவேன் என்று இயேசு சொல்லுகிறார். எதிர்காலம், வரப்போகிற காலத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், தேவ பிள்ளையே நான் உன்னை தப்புவிப்பேன், நான் மரண பரிந்தவன் கூட இருப்பேன், உலகத்தின் முடிவு வரைந்தவன் கூட இருப்பேன்னு சொல்றார். சகல நாட்களிலும், நேற்று மட்டும் இல்ல, இன்று மட்டுமல்ல, நாளை மட்டுமல்ல, சகல நாட்களிலும் கூட இருப்பேன் கர்த்தர் சொல்லுகிறார். அது மட்டுமா? ஏசாயா 41, 17, 18, 19, 20 கொடுத்த வண்ணமாய் ஆண்டவர் சொல்ற ஒருமையெல்லாம் மாற்றுவேன் சொல்றார். அப்படி சொல்றார் தேவ பிள்ளையே. ஓ, கர்த்தர் இதை செய்தார் என்பதை அநேகர் உணர்ந்து கொள்ளும்படியாய் குடும்பத்தார், அற்பமாய் எண்ணினவர்கள், தலையை துலுக்கி துப்பிக்கொண்டு போன மக்கள், உங்களை கர்த்தர் அந்த இடத்துல கனப்படுத்த போகிறார் தேவ பிள்ளையே. ஏசாயா 41, 17, 18, 19, 20 கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. ரெகோபோத்து உண்டாகும். ஆதியாகமம் 26 நிறைவேறும். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் நிறைவேறும். வேதத்தை வாசித்து கர்த்தரை கனம் பண்ணுங்க, எபனேசரே என்று துதிங்க. இங்கே சொல்லுகிறார் ஏசாயா 41, தப்புவித்து உங்களை வறண்ட நீர்க்கணிகளாய் எல்லாம் மாற்றி உங்களை நம்மை செழிப்பாய் மாற்றப் போகிறார். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவனாய், உங்களுடைய தேவனாய், நம்முடைய குடும்பத்தின் தேவனாய், நம்முடைய திருச்சபைக்கு தேவனாய், நம்முடைய ஊழியர்களுக்கு தேவனாய் கர்த்தர் நம்மை நடத்த போகிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. பார்க்கிற எல்லா ஜனத்துக்கு விடுதலை கொடுத்து கனப்படுத்தும். எல்லா அந்நிய வல்லமைகளும் அழியட்டும், அந்நிய வல்லமைகள் எறியட்டும் இயேசுவின் ரத்தத்தினால். உங்கள் கரத்தில் கொடுக்கிறேன், ஆண்டு கொள்ளும், ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.